கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேக இடங்களில் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தெரிந்தெடுத்த தம்முடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். எரேமியாவை தீர்க்கதரிசியாக அழைத்து நீ என்னுடைய வேலைக்காக வா என்று சொன்ன பொழுது எரேமியா சொல்லுகிறான், நான் பேச அறியாதவன் சிறு பிள்ளையாக இருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்படாதே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். யாத்திராகமம் 4-5 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலும் மோசேயை தேவன் அழைக்கிறார். 5 முறை அவன் தேவனோடு கூட பேசுகிறார். நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். வேறு யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லுகிறார். கடைசியில் நீர் அனுப்ப சுத்தமாக இருக்கிற வேறே யாரையாவது அனுப்பும் என்று சொல்லி மோசே தேவனோடு கூட சொல்லுகிறார். ஆனால் தேவன் அழைத்தது நிமித்தமாக கர்த்தர் அந்த பொறுப்பை மோசேயின் இடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். பேதுருவை அழைக்கும் பொழுது பேதுரு, நான் பாவியாகிய மனுஷன், என்னை விட்டு போய்விடும் ஆண்டவரே என்று சொல்லி சொன்ன காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆகவே தேவன் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது பயப்படாதே, உன்னுடைய காரியங்களை நான் பொறுப்பெடுத்து நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அழைக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையே, ஒருவேளை ஊழியத்திற்காக மட்டுமல்ல, மற்றும் அனுதின காரியங்கள் பல காரியங்களுக்காக தேவன் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பில் நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் சிறு பிள்ளை என்றோ, எனக்கு இதில் ஒன்றுமே தெரியாது, என்னை விட்டுவிடும் ஆண்டவரே என்று சொல்லி ஒதுங்கி கொள்வதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த காலை வேளையிலும் தேவாவியானவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதபடிக்கு கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். உலகத்தின் ஓட்டத்தோடு கூட ஓடி இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு என் அருமையான தேவ பிள்ளையே, உன் இருதயத்தை இயேசுவுக்கு கொடு. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னை காத்து வழி நடத்துவேன். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை நீ செய்யும்படியாக உன்னை அழைத்திருக்கிறார். மீண்டுமாக ஒரு விசை அவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. நம்முடைய வார்த்தையின் மூலமாக இன்னும் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற தெய்வர்க்காய் ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் ஒரு விசை கூட எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். நீர் அழைத்தும் நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய வேலைக்கென்று சொல்லி அல்லது நீர் எங்களை பல காரியங்களை கொடுத்து நீர் எங்களை அழைத்தும் நாங்கள் உதாசீனப்படுத்தி இருப்போமானால் இந்த வேளையில் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்பும் ஆண்டவரே. மீண்டுமாக உம்முடைய வார்த்தையின்படியாய் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட கர்த்தர் உதவிச்சு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.